ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு தை மாத கடைசி பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டில் நான் செய்த பூஜைகள், வேலைகள், இதை பற்றி தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் இது மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நீங்கள் நினைக்கிற காரியம் கண்டிப்பாக நடக்கும். நான் அடித்து சொல்கிறேன். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இதை எப்படி இந்த பூஜையை நாம் செய்யலாம், எப்படி வேண்டுதல் வச்சுக்கலாம், இதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். எனக்கு நடந்துருச்சு, அதனால தான் இதை உங்களுக்கு ஒரு விலாகாக கொடுக்குறேன். ஓகே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போவோம். பௌர்ணமி நாளில் அதிகாலையிலே எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாசலில் அழகாக மங்களகரமாக ஒரு கோலம் போட ஆரம்பித்தாச்சு. எப்போதுமே நான் இது செய்கிற வேலை தான். தொடர்ந்து நம்மளுடைய பூஜையை நம்ம நம்பிக்கையோடு செய்ய நம்மளுக்கு எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும். அப்படிங்கிறதுக்கு என்னோடய பதிவிலிருந்தே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவாக இருக்கட்டும், நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நாளில் அதீத சக்தி இயற்கைக்கும் இருக்கும், இயற்கையில் உள்ள தெய்வங்களுக்கும் இருக்கும். இயற்கை தான் கடவுளே. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு உருவ அமைப்பில் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம். அன்னைக்கு பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப 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 நல்லது. நம்மளுடைய குலத்தை வேரூண்டி, அதாவது அருகு வேர் போல் வேரூண்டி தலையை செய்வது குலதெய்வம் தான், குலதெய்வத்தோட வழிபாடு தான். அதே போல் தலைமுறையாக ஆழம் விழுது போல் நம்மளுடைய குடும்பத்தை தலைமுறையாக செழிப்பாக வளர வைக்கிறதும் இந்த பௌர்ணமி நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த குலதெய்வ பூஜை தான். குலதெய்வம் தெரிந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சி நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இல்லை குலதெய்வமே தெரியலை அப்படிங்கிறவங்க கூட நான் இப்போ நான் செய்ய போகிறேன் இல்லையா பூஜை, இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் செய்ய ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நாள்னால எல்லா தெய்வங்களுக்கும் அதீத சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பௌர்ணமி அமாவாசை நாட்களில். இருந்தாலும் பௌர்ணமி நாளில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்சு இந்த உலகமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருளில் இருந்து விலகி எல்லா திசையிலும் எல்லா இடத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஒளி, அந்த பிரகாசம் அப்படியே சொலிச்சிட்ருக்கும் உலகமே. அந்த இயற்கையே அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அந்த இருளை போக்கக்கூடிய அந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னும் இருள் எல்லாமே நம்மளை தாக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இருள் தான். அது எல்லாமே நீங்கி பௌர்ணமி நிலவு வெளிச்சம் போல் நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் நல்ல வாழ்க்கை பிரகாசிக்க இந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி நாளும், அதாவது நிறைய இப்படி தான் செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக இது மூட நம்பிக்கை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது. நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள், நடக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக நடந்தது அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கோங்க. அதை உங்களுடைய தலைமுறைக்கும் அதை சொல்லி கொடுங்க. இப்போது நம்ம எப்படி பூஜைகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்லிகிட்டே வர்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய நல்ல பதிவுகள் உங்களுக்கு அது மனசுக்குள்ளே ஒரு நல்ல விதத்தை உருவாக்குச்சு அப்படின்னா அதை எல்லாருக்குமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நாம் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அது நமக்கே பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும். நான் வீடியோக்காக இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தை நம்ம பரவ செய்கிறது இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணால் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே போய் சேரும். நம்ம நல்ல விஷயத்தை தான் நம்ம செய்கிறோம், நல்ல விஷயத்தை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்படி நல்ல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ண உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்ல விதமாகவே நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அதனால தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா, எந்த ஒரு யூடியூபருமே இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்கக்கா, நீங்கள் ரொம்ப கிரேட்டுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. இந்த கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா, நான் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, அப்பா அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது, ஆன்மீகவாளர்கள் சொல்கிற நல்ல விஷயங்கள், அதை நாம் செய்யும்போது நம்மளுக்கு
கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்கள், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள், இதை பற்றி தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருடைய கஷ்டங்களும் தீரணும். நம்ம எப்படி நல்லா இருக்கோமோ அதே போல் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் எந்த ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் நிறைவாக மன நிறைவோடு ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் எதையுமே மறைக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையுடைய முன்னேற்றமாக இருக்கட்டும், அவங்க வந்த வழிமுறைகளாக இருக்கட்டும், அதில் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அதை வந்து யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் உங்களை மாதிரியே எந்த யூடியூபரும் இல்லை அப்படிங்கிற அந்த கமெண்ட் வாங்குறதுனால எனக்கு எவ்வளவு சந்தோஷம், அதை வந்து வார்த்தையில் சொல்லவே முடியாது. அது உங்களுடைய மனசை தொட்டதுனால தான் அந்த கமெண்ட்டை வந்து எனக்கு கொடுக்குறீங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை செய்யுங்க அப்படின்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன். கண்டிப்பாக செய்யுங்க. வீட்டில் உள்ள பெண்களாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், நம்மளுடைய வீடு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கோவில். நம்மளுடைய அஷ்ட செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நம்மளுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளுடைய வீடு. அந்த வீட்டை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்சதாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீடு நம்மளுக்கு எல்லா செல்வ வளங்களையும் கொண்டு வரும். அதே போல் முக்கியமான நாட்களில் இது மாதிரி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தார்பரியம் அந்த பூஜைகள் இருக்குது இல்லையா, இதில் வந்து நிறைய மறைவுகளும் வந்து வச்சுருப்பாங்க. நிறைய பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நடந்ததுனால நான் வந்து சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த நிலைவாசலில் கோலம் போடுறது, பூஜை பண்ணுறது, மஞ்சள் பூசுறது, இதே தானே வீடியோவில் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுடைய தாட் இருக்கலாம். ஆனால் அதுதான் என்னுடைய வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு முழு காரணம் அப்படின்னா நான் செய்யக்கூடிய நிலைவாசல் பூஜை தான். இந்த நிலைவாசல்ங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது கோயில் கருவறைக்கு நிகரான ஒரு இடம் அப்படின்னா இந்த நிலைவாசல் தான். இந்த நிலைவாசலை நாம் வந்து தொட்டு கும்பிட்டாவே போதும், அத்தனை தெய்வங்களும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனால தான் நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் சரி நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன். நான் இப்போது தினமுமே சரி என்ன இதையே ஒரு கண்டென்ட்டாக கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் நான் செய்கிறது தானே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா. எனக்கு இதை தவிர வேறையே தெரியாதா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு எல்லா வேலைகளுமே தெரியும். ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த நிலைவாசல் பூஜை. நான் செய்யக்கூடிய பூஜையோட வழிமுறைகள், நான் செய்யக்கூடிய பூஜைகள், வேலைகள், இதுதான் எனக்கு எல்லாமே தெரியும். ஸ்டிச்சிங் தெரியும். இதில் என்ன சொல்ல போகிறது, நான் வீடியோஸ்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே நம்மளுடைய வீடியோஸ்லேயும் நான் வந்து காட்டியிருக்கேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே எனக்கு தெரியும். நான் செய்யக்கூடிய வேலைகள் எனக்கு மன திருப்தியை கொடுக்குது, என்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்பட வைக்குது. அப்படிங்கிறப்போ நான் தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுப்பேன். அதனால் நீங்கள் நினைக்கலாம், இதை கூட ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, இவங்களுடைய சேனலில் பார்த்தா எதுவுமே இருக்காது, இந்த பூஜை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. ஒரு பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எது தேவையோ அதுதான் நம்மளுடைய சேனலில் வரும். இதை தவிர பெண்கள் என்ன சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்காக தீபம் ஏற்றி இப்படி வந்து தீப ஆரத்தி காட்டினா வந்து பெண்கள் சாதிச்சிடலாமா அப்படின்னு கூட அவங்களுடைய கொஸ்டின் வரும். ஆனால் இப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சாதிக்க முடியும், சாதிக்கலாம். செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்பட வைக்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றி பெற செய்வதுமே பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தோட அனுகிரகம் தான் வேணும். முதல்ல தெய்வத்தோட அனுகிரகம், அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம். இது ரெண்டு இருந்தாவே போதும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம உடம்பு நல்லா இருந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து ரொம்ப வந்து அடிபட்டுட்டே போச்சு, ரொம்ப கஷ்டத்தில் போச்சு அப்படின்னா நாம் அதில் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியாது. அதுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால தான் நான் ஒவ்வொரு பூஜை வீடியோஸ்லையும், நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே பூஜையை வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த நல்ல விஷயங்கள் இந்த உலகம் ஃபுல்லாக பரவட்டும். என்னுடைய சேனல் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி இருக்குது அப்படிங்கிறவங்களுடைய கமெண்ட்ஸ் வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். என் வீடு இப்போ கோவில் மாதிரி இருக்குக்கா, நான் வந்து உங்களை மாதிரி பூஜை பண்ணேன், இந்த ஒரு
வேலை கிடச்சிடுச்சு, ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம், ஒரு இடம் வாங்கிட்டோம். இப்படி ஒரு முந்தா நாள் கூட ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, அக்கா 28 நாள் தான் நான் பூஜை பண்ணினேன், ஆனால் நான் நினச்ச காரியம் எனக்கு நடந்துருச்சுக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிக்கான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு சந்தோஷம் வராது. என்னமோ எனக்கே நடந்தது மாதிரி நான் வந்து சந்தோஷப்பட்டுக்குவேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எதையுமே நாம் நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வெற்றி கிட்டும். அதுக்கு நம்மளுக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் பெண்களுக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு நான் வந்து அடித்து சொல்லுவேன். வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கே போயிட்டு நாங்கள் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருக்கட்டும், நம்மளால் முடியாத காரியங்கிறது எதுவுமே கிடையாது. கடவுளுக்கிட்ட மனமுருகி கண்ணீர் சிந்தி நாம் வேண்டக்கூடிய ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாக அது முடியும். அது நடந்ததுனால தான் நான் வந்து ஒவ்வொரு பதிவாக உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். இப்போது போன மாதம் நடந்த பௌர்ணமியில் நான் நினச்ச வேண்டுதல் வந்து இப்போ நடந்துருச்சு. அதை கூட நான் இன்றைக்கி காலையில் உங்களுக்கு ஷார்ட்ஸாக கொடுத்துருப்பேன். ஆனால் இது என்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னா, அது வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கடவுள் அனுகிரகம் கொடுக்கணும் இல்லையா? அது எல்லாருக்குமே கிடைக்காது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன தேவை? கடவுளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு தேவை, தெய்வத்துடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவை. அது கண்டிப்பாக எந்த ஒரு தேவையில்லாத செலவுக்குள்ளேயும் போகாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு நம்மளுக்கு தேவையானது, நம்மளுடைய சந்தோஷத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியது, அது எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கான சேமிப்பாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அதிகம் கூடியதாக இருந்தாலும் சரி, அதுதான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக கொண்டு போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வத்தின் அனுகிரகம் எல்லாருக்கும் வேணும், எல்லாருமே இது மாதிரி பூஜைகள் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறது. இதுதான் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இதாக தான் இருக்கும். நான் இப்படி தான் வீடியோ கொடுப்பேன். உங்களுக்கு பார்க்க பிடிக்குது அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இல்லை என்னடா இதையே கண்டென்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை, கண்டிப்பாக ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரும். அதாவது இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறவங்களையே மனமாற வச்சிடும் நம்மளுடைய வீடியோ. அதனால் அதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ நம்புவீங்க, இந்த செட்டிநாடு அம்மணி அக்கா சொன்னது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குதே அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பீங்க. அதை ஒரு நாள் எனக்கு கமெண்ட்ஸை போடுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் நான் வந்து வச்சு நடத்தக்கூடிய சேனலின் ஒரு வெற்றி அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு 1000 டைமண்ட் பட்டன் வந்தது மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்முடைய சேனல் மெதுவாக வந்து ரன் பண்ணிக்கிட்டே போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு எப்போதுமே இருக்கும். என்னோடய நம்பிக்கையை நான் என்றைக்குமே கைவிட மாட்டேன். நான் நினச்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய நம்பிக்கையான இந்த செயல்கள் வந்து ஒரு நாள் என்னைய உச்சத்துக்கு கொண்டு போகும். அது வரைக்கும் நான் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, அடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ காலையில் எல்லா பூஜைகள்லாம் முடிச்சுட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு அடுத்து நிறைய வேலைகள் செஞ்சேன். ஆனால் அதெல்லாம் நான் வந்து வீடியோவாக எடுக்கலை. அடுத்து ஈவினிங் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்போதும் போல் தீபம் ஏற்றி பூஜை அறையெல்லாம் 6 மணிக்கு தீபம் ஏற்றுவோம் இல்லையா? ஏற்றி எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ இந்த தீபம் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நாளில் இரவு 9 மணிக்கு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஒரு அகல் விளக்கில் தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றி ஒரு திரி போட்டு அந்த தீபத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இது நீங்கள் புது விளக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் ஏற்கனவே ஏற்றின பழைய விளக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தீபம் ஏற்றி இந்த தீபத்தை நீங்கள் மொட்டை மாடியில் போயிட்டு அப்படியே அந்த நிலவை பார்த்து வேண்டுங்களே. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்கு சந்திர பகவானை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போதுமே சந்திர பகவானை வணங்குவேன். அந்த வார்த்தையை நான் என்னைக்கு கேள்விப்பட்டனோ, இந்த ராசிக்கு இந்த தெய்வத்தை வணங்கினா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாளில் இருந்தே நான் சந்திர பகவானை வணங்க ஆரம்பித்தேன். அதனால் நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு நான் வந்த முழு நிலவையும் பார்த்து ஒரு தீபம் ஏற்றி என்னுடைய வேண்டுதல் என்னவோ அந்த தீபத்தை அப்படியே அந்த நிலவுக்கிட்ட காட்டிட்டு, எனக்கு இதெல்லாம் நடத்தி கொடுங்க, என்னுடைய கஷ்டத்தை தீருங்க, இதெல்லாம் எனக்கு என் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாவது நடத்தி கொடுங்க அப்படின்னு மனதார நின்று வேண்டிகிட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நான் வந்து அப்படியே அந்த மொட்டை மாடியில் தீபத்துக்கு முன்னாடியே அப்படியே உட்காந்துட்டேன் கொஞ்சம் நேரம். அதெல்லாம் நான் வந்து எடுக்கலை, ஏன்னா லாங்காக போகும் இல்லையா. அதுக்காக நீங்கள் அரை மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 10 நிமிஷமாவது
அப்படியே நின்று ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கிட்ட நீங்கள் பேசுங்க. அந்த தீபத்து ஒளியை பார்த்து உங்களுடைய வேண்டுதல் அதை எல்லாமே நீங்கள் சொல்லிகிட்டே இருங்களே, அது அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு நடக்கும். நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த பௌர்ணமி நாள் முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 நாள் தான் ஆகுது. ஆனால் எனக்கு நான் நினச்சது நடந்துருச்சு. இதுதான் நான் வேண்டுனேன். கண்டிப்பாக நான் இன்னும் அடுத்த என்னோட வேண்டுதல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் அடி எடுத்து வச்சு போயிட்டே இருக்கேன். அது கண்டிப்பாக நடக்கும். என்றைக்குமே நம்ம பாசிட்டிவாக எண்ணக்கூடிய எல்லா செயல்களுமே வெற்றிகரமாக முடியும். நம்ம இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் அந்த என்ன சொல்கிறாங்க, ஒரு தலையாகவே இருக்காமல், ஒரு இடத்துல இருக்காமல் நம்ம மாறி மாறி யோசிக்கக்கூடாது. இது நடக்கும், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய எல்லா பூஜை வழிபாடுகளும் நம்மளை வழிநடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் கடகராசி அப்படிங்கிறக்காக, நான் கடகராசி அப்படிங்கிறக்காக இதை நான் சாமி கும்பிட்டேன், எனக்கு நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, முழு பௌர்ணமி நாளில் இது மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும். செஞ்சு பாருங்கள். சரி, இந்த தீபத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அது அப்படியே எரிஞ்சிட்ருக்கும். அதை மலையேற்றலாம் தேவையில்லை. அதுவே விடிய விடிய எரிஞ்சாலும் சரி, இல்லை பாதியிலே எரிஞ்சு அது மலையேறினாலும் சரி, நம்ம அப்படியே வச்சுட்டு சாமியெல்லாம் நிலவை பார்த்து சாமியை கும்பிட்டு தீபத்துக்கிட்ட அப்படியே பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, நடக்கும். தீப ஒளிக்கிட்ட பேசுங்க, கண்டிப்பாக நடக்கும். அதனால ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதல் நடந்தது அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.